உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா மாயா, நீ நினைச்சது நிறைவேறிடுச்சா? எனக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கியா? சிஸ்டர் நினைச்சது நடக்கல. நீ அனுப்பி வச்ச அந்த மாய நாகத்துக்கு விஷம் இல்ல போல இருக்குது. நல்ல பாம்பு அனுப்பி வைங்கன்னா நீங்க தண்ணி பாம்பு அனுப்பி வச்சிருக்கீங்க ஜெகன் மோகினி. என்ன உளர்ற? மாயா, என்ன நடந்தது நீ சொல்லு. குழந்தை சாகல மித்ரா, உயிர் பொழைச்சுக்குச்சு. என்ன சொல்ற? மாயனாகும் தீன்னா யாராலையும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. குழந்தையோட மூளைக்கு விஷம் பரவிடுச்சு. இனிமே குழந்தைய காப்பாத்தவே முடியாதுன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாறி யாருக்குமே தெரியாம குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டான். கோயில்ல என்னென்னமோ செஞ்சு குழந்தை உயிரை காப்பாத்திட்டா. ஆனா என்ன செஞ்சான்னு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. தீண்டின மாயனாகும் திரும்ப வந்து குழந்தையோட உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்காம குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. ஜெகன் மோகினி, உனக்கே தெரியாம அந்த மாய நாகத்தை மாறி கோவிலுக்கு வரவழைச்சு குழந்தை உடம்புல பரவி இருந்த விஷத்தை எடுக்க வச்சு உயிர் பிழைக்க வச்சுட்டாலோ என்னவோ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மாய சக்தியால உருவாக்குன மாய நாகத்தை நான் அப்பவே அழிச்சிட்டேன். அழிச்சிட்டியா? அதனால நாகம் திரும்ப வந்து குழந்தை உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்க வாய்ப்பே இல்ல. என்ன சிஸ்டர், ஜெகன் மோகினி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது? பாம்பு வராம மாரியால குழந்தை உயிரை எப்படி காப்பாத்த முடியும்? இது எப்படி நடந்தது? அட என்ன ஜெகன் மோகினி, ஒருவேளை எப்பயும் போல மாரிக்கு உதவி பண்ண அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்திருச்சோ என்னவோ? போங்க சிஸ்டர், அந்த அம்மனுக்கு வேற வேலையே இல்ல, இங்கேயே மாரிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா வேற ஏதோ ஒண்ணு அந்த கோயில்ல நடந்திருக்கு. நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு. அதுதான் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கு. சிஸ்டர், நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. எனக்கு என்னவோ என்னைக்குமே அந்த குழந்தையையும் மாரியையும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. மாரிய என்னைக்குமே உங்களால ஜெயிக்க முடியாது. ஆமா ஜெகன் மோகினி. என்ன சொன்ன? ஏன் இடத்துக்கே வந்து ஏன் முன்னாடியே நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் சக்தியை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இவன் தூக்குற நாக்கு தொக்கிற போது என்ன காப்பாத்துக்க, என் மேல இறக்க காட்டு போங்க. மித்ரா, விடு அவனை. அவன் தெரியாம சொல்லிட்டான். இறக்கி விடு, இறக்கி விடு. ஐயோ அம்மா, ஐயோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.